Dear students, நம்ம எல்லாருமே இந்த கவுன்சிலிங் ஷெட்யூலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரவுண்ட் 2 and 2A க்கு ரவுண்ட் 2 and 2A வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் ஒரே நேரத்துல நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருவாங்க. சோ அது வந்து இந்த வீக் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஃபார்மா D உடைய கவுன்சிலிங் ஷெட்யூலுக்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார்மா D உடைய கவுன்சிலிங் ஷெட்யூலுமே இந்த வீக் ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிலீஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்ல அப்படின்னா இந்த வீக்குக்குள்ள எனி டைம்ல எனி டேட்ல நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருவாங்க. இந்த ரவுண்ட் 2 and 3 அலாட்மெண்ட் உடைய சாய்ஸ் ஃபில்லிங் எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அக்டோபர் 4ஆம் தேதிக்கு மேல ஒன்னு நம்மளுக்கு 5ஆம் தேதி அல்லது 8ஆம் தேதி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ரவுண்ட் 2A க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரவுண்ட் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தேர்ட் வீக் அக்டோபர் தேர்ட் வீக் தான் ரவுண்ட் 2A க்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும். ஃபார்மா D பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நம்மளுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இமீடியட்டா நம்மளுடைய சாய்ஸ் ஃபில்லிங் உடைய டேட்டுமே நம்மளுக்கு வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்தது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறது இந்த கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு 200 to 160 கட் ஆஃப் குள்ள இருக்கிறவங்கள தான் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுவாங்க. சோ அதுல வந்து கிடைச்ச சீட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 199.50 க்கு பி ஃபார்ம் வந்து RVS கோயம்புத்தூர் காலேஜ்ல கிடைச்சிருக்கு. அதே இது பாத்தீங்கன்னா 197.50 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ் இருந்ததுனால அதுவும் BSc நர்சிங் இருந்திருக்கு. BSc நர்சிங் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல கிடைச்சிருக்கு. சோ க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2 க்கு 160 வரைக்கும் அதாவது ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாம 160 வரைக்கும் இருக்கக்கூடிய கட் ஆஃப்க்கு பி ஃபார்ம்க்கு வந்து ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் பார்மசி வந்து கிடைச்சிருக்கு. ரவுண்ட் 2லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் கட் ஆஃப் 170 வரைக்கும் BSc ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ்ல வந்து சீட் அலாட் ஆயிருக்கு. சோ கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரவுண்ட் 2ல நம்மளுக்கு சீட்ஸ் வேக்கண்டா இருந்தா கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 197.50 இருந்து 170 வரைக்கும் நம்மளுக்கு வந்து சீட்ஸ் வந்து அலாட் ஆயிருக்கு ரவுண்ட் 2ல. சோ நம்மளுக்கு இந்த வருஷம் இதோட கட் ஆஃப் வந்து குறையறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி அக்டோபர் 4க்கு மேலதான் தெரியும். சோ க்ளோசிங் கட் ஆஃப் ஃபார் SF காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 160 வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரவுண்ட் 2ல வந்து அலாட் ஆயிருக்கு. ரவுண்ட் 2A வந்து பாத்தீங்கன்னா 159.86 இருந்து பி ஃபார்ம் வந்து திருவண்ணாமலை காலேஜ்ல இருந்து கிடைச்சிருக்குது. அப் டு 130 உடைய க்ளோசிங் கட் ஆஃப் வரைக்கும் நம்மளுக்கு கூப்பிட்டது 159.9 இருந்து 130 வரைக்கும். சோ 2Aல 159.57 இருந்து உங்களுக்கு 130 வரைக்கும் BSc நர்சிங் தன்வந்திரி காலேஜ் கிடைச்சிருக்குது. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரவுண்ட் 2ல வந்து கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா 2Aல வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ் இருக்காது. SF காலேஜ் மட்டும்தான் இருக்கும். டாப் SF இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா few seats of top SF காலேஜஸ் கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கும். அது போக பாத்தீங்க அப்படின்னா ரிமைனிங்கா இருக்கக்கூடிய ஆவரேஜா இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் கண்டிப்பா 2Aல இருக்கும். ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் 3 பத்தின அப்டேட் கேக்குறீங்க. ரவுண்ட் 3 உடைய கட் ஆஃப் நம்ம எல்லாருக்குமே தெரியும் 129.96 இருந்து 75 வரைக்கும் இருக்கக்கூடிய கட் ஆஃப்க்கு வந்து ரிமைனிங் SF சீட்ஸ் இருந்துச்சுன்னா ரவுண்ட் 3 வந்து நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபார்மா D உடைய நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 200 கட் ஆஃப்க்கு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் பெரம்பலூர் வந்து அலாட் ஆயிருக்கு. க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 100.50க்கு அன்னைக்கு JKK சம்பூர்ணா காலேஜ் ஆஃப் பார்மசி நாமக்கல்ல வந்து சீட் வந்து அலாட் ஆயிருக்கு. சோ நான் மெயினா உங்களுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணி சொல்றது என்னன்னா SF காலேஜஸ் நம்மளுக்கு நிறைய சீட்ஸ் இருக்கும்போது மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு சாய்ஸஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சாய்ஸஸ் கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.